அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு மீன் ஃபுல் மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படியே விருந்து மாதிரி மீனோட செட்டு அப்படியே நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மீன் வந்து ஒரு பெரிய பீஸாக எனக்கு கிடச்சிது. ஒரு 2லேருந்து 2.5 கிலோ இருக்கும். அதை வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். தலை வால் பகுதி ஆணத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து நடுத்துண்டை வந்து 2 பார்ட்டாக எடுத்துகிட்டு ஒன்று வந்து கிரில்லுக்கு, இன்னொன்று வந்து டவா ஃப்ரைக்கு, அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டவா ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதை வந்து மசாலா போட்டு அப்படியே நம்ம தோசைக்கல்லில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ப்ரான் டவா ஃப்ரைக்கு நான் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு, லெமன், இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த புக் மாதிரி வந்து ஃபிஷ்ஷை வந்து நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை வந்து அப்படியே நான் வந்து அவனில் கொடுத்துட்டு நான் கிரில் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மாவு எதுவும் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு, லெமன், இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு உள்ள கிரில்லுக்கு நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து சமைக்க மாட்டோம். அதனால் நம்ம வந்து மேரினேஷன்லேயே கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கிரில்லு வந்து நான் உங்களுக்கு ரெசிபி வந்து நான் வந்து மசாலா இதே தான், ஆனால் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கல. வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து ஃபுல் ஃபிஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு அடுப்பில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நான் பேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணிடலாம். இந்த நான் வந்து இப்போ ப்ரான் வந்து தோசைக்கல்லில் தான் டவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் லிக்யூடாகவும் வச்சுருக்கேன் பேஸ்ட்டை. இதே நீங்கள் வந்து 65 மாதிரி பொரிச்சு அள்ள போகிறீங்க அப்படின்னா இந்த மாவு அளவெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இதோட அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். வேணால் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த மசாலா எல்லாத்தையுமே ப்ரானோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடுறேன். அதுக்கடுத்து வந்து கிரில்லுக்கு உள்ள மசாலாவே வந்து இதையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீனை வந்து உள் சைடு நல்லா மசாலா போட்டுட்டேன். வெளிப்பக்கம் வந்து கொஞ்சம் சதையாக இருக்கிறதுனால மேலே லைட்டாக கொஞ்சம் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து மீனோட மசாலா நல்லா உள்ளே சேர்ந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க மசாலா எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி இதே மாதிரி நல்லா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உள்ளே கீரல் போட்டிருக்க இடத்துல எல்லாம் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஆழமாக கைவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தடவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து கிரில் பண்ணும்போது உங்களுக்கு மீன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து அந்த மீனோட நடுத்துண்டில் ஒரு 5 பீஸ் போல் நான் வந்து தனியாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது வந்து நம்ம நார்மலாக மீன்லாம் பொரிப்போம்ல அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, அந்த மசாலா தான் இதுக்கு போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் இன்றைக்கி பொரிக்கலை. இது வந்து மேரினேட் பண்ணி அப்படியே நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி வந்து மீன் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கரெக்டாக கிளியராக இருக்கும். இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லையா, இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நான் வந்து ஆணத்துக்கு எடுத்து வச்சுருக்க மீனில் அப்படியே சும்மா போட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஆணத்தில் போடும்போது இதை அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மசாலா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து ஆணத்துக்கு தேவையான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கறிவடகம் சேர்த்து தாளித்து விட்டுறலாம். கறிவடகம் இல்லை அப்படின்னா ஜீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற கேப்லேயே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
இப்போ புளி கரைச்சி எடுத்தாச்சு. இதிலேயே நான் வந்து குழம்பு கூட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே குழம்பு மிளகாய்த்தூள்லேயும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருப்போம். அதனால் இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஆணத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரம்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து கலர் வந்து வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கதை வந்து இதில் தூக்கி ஊற்றிடலாம். இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சு நம்ம ஆணம் செய்யும்போது நமக்கு குவான்டிட்டியும் நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த தட்டுக்கடலும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போது மீனானத்துக்கு மெயினாக நான் வந்து வெந்தய சோறு தான் ஆக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். மிக்சியில் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து சோறு வந்து தாளிச்சிடலாம். ஒரு வந்து அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. பிரியாணி பாத்திரமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்து சிம்லே வச்சுக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. எதுவுமே செவந்துடக்கூடாது. செவந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் இதிலே சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தட்டி தான் சேர்த்துக்கணும். நம்ம வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது. பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா ஒயிட்டாகவே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் வதங்கி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்லே வச்சு செஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பால், தண்ணி ரெண்டுமே சேர்த்து 1க்கு 1.5ங்கிற கணக்கில் 4.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக டேஸ்ட்டுக்காக 1 கப் அளவு தேங்காய் பால் இருந்தாலே போதும். இப்போது ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஆணம் நம்ம தாளித்து விட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் சேர்த்து தான் எப்போவுமே மீனான செய்வேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் மல்லித்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த தேங்காய் சேர்த்ததோட நீங்கள் மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைம்லேயே சேர்த்துருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா தேங்காய் கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீனை சேர்த்துக்கலாம். இது தேங்காய் மாங்காய் எல்லாமே ஒன்றா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் மாங்காய் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே சிம்மில் விடுங்க. எல்லாருமே வந்து மீன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. மீன் சேர்த்து அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு குழம்புல இறங்கி வரணும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்லே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட வாசம் எல்லாமே நல்லா மீனில் ஆணத்தில் இறங்கி இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் உள்ளே உடனே கரண்டியை போடாமல் இந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கி லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன் உடையாமல் இருக்கும். இப்போ மீன் சேர்த்துட்டு அப்படியே நான் சிம்மில் வச்சிட்றேன். அது ஆணை அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் ரைஸ்க்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, இல்லை நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசி எது வேணாலுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வீடியோக்காக பாஸ்மதி அரிசி வந்து நான் காமிச்சிருக்கேன். நார்மல் அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 1க்கு 2ங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனடியாக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் அரிசி நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம பிரியாணிலாம் எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரியே தம் போட்டுக்கோங்க. இதுக்கு நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸு தண்ணி எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம தம் போடும்போது எப்படி நம்ம செய்வோமோ அதே போல் தான்.
இப்போ இது மேலே நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து நான் போட்டுக்கிறேன். கிளாத் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மேலே இருக்க தண்ணி எதுவும் வேர்த்து வடித்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நான் எப்போவுமே கிளாத் போட்டு தான் தம் போடுவேன். ஸோ அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். தம் போட்டுட்டு இதை வந்து மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் அப்படியே. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஆணமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த அளவுக்கு டைம் கொடுத்து ஆணத்தை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வரும். உங்களுக்கு நல்லா மீனும் நல்லா செட் ஆகி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம இறால் பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தனித்தனியாக வந்து நம்ம பொரிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நான் பிரட்டி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே அப்படியே நான் வந்து டவாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா இறால் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி விடாது. லைட்டாக சுண்டி உடனே உங்களுக்கு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே இறாலை நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க. தோசைக்கல்லில் நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ப்ரான் வச்சு ஃப்ரை, அதுக்கப்புறம் குயிக் ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் கிரேவி, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். வேணால் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இறாலை வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நல்லா பிரட்டி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிஞ்சு வந்துடும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சாலனுங்கிறது கிடையாது. இது வந்து டவா ஃப்ரை, அதனால் உங்களுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரைஸும் நல்லா தம் ஆகி வந்துருச்சு பாருங்கள். மேலே நல்லா கொஞ்சம் அரிசி நல்லா கொஞ்சம் மேலே எடுத்துட்டு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ரைஸ் கரெக்டான பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மேலே லைட்டாக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மீன் குழம்போட நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை லைட்டாக அப்படியே நல்லா உடையாமல் அரிசியை வந்து நல்லா உடஞ்சி போயிடும். அதுக்காக நல்லா ஓரத்துலேருந்து நல்லா கை கொடுத்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் அப்படியே உட்காந்த மாதிரி ஆகிடும். உள்ளே இருக்க ஸ்டீம் எல்லாமே உங்களுக்கு வெளியில் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். ரைஸ் நல்லா உதிராக இருக்கும், நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ப்ரானும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரெசிபிஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் போட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி என்னுடைய மீன் விருந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் இந்த ரெசிபீஸ்லாம் ஷூட் பண்ணது. எடிட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாறை மீன் ஆனம், அதுக்கப்புறம் ப்ரான் டவா ஃப்ரை, அதுக்கப்புறம் கிரில் பண்ணியிருக்கேன். கிரில்லு வந்து நான் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து எப்படி மசாலா போடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிஷ் வாங்கி உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி எங்களோட சூப்பரான ஃபிஷ் மீல் வந்து நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கு வந்து வாழை இலையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வாழை இலையும் வாங்கிட்டேன். மண்டையை வந்து நான் தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா மண்டை உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக ஃபஸ்ட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டு பாயிண்ட் வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.